Push, 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 push. Subscribe. Push. Please subscribe. Push channel. புஷ் உங்களை அன்போட பணிவோட இந்த அர்த்தமுள்ள தாட் ப்ரொவோக்கிங் வீடியோவை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். புஷ் சேனல் invites you to see this thought provoking and motivating video clip for you. Please see the video clip and you enjoy and do good things. That is the nucleus or central theme of this video. So in the video synopsis, ரெண்டு பசங்க ட்ரெயினுக்காக ரயில்வே பிளாட்ஃபார்ம் மேலே வெயிட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பையன் இஸ் எ பெக்கர், அனதர் பையன் இஸ் எ வெல் டு டூ ஃபேமிலி சைல்டு. போத் ஆர் அபவுட் ஏஜ் குரூப் ஆஃப் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இருக்கிற அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ரெண்டு பசங்க. ஒரு பையன் பெக்கர், இன்னொரு பையன் வெல் டு டூ ஃபேமிலி பையன். So among other people also are there, the family members, all these things. இந்த பெக்கர் பையன் காலுக்கு செருப்பு கூட இல்லாமல் he is seeking help from others. That is honorary begging and சொல்லலாமா? அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் பாவம். அந்த அனதர் பையன் வெல் டு டூ ஃபேமிலி பையன் நல்லா ட்ரெஸ் போட்டுன்னு சூப்பராக புதுசாக ஷூ போட்டுன்னு ஜாலியாக இருக்கான். இந்த பிச்சம் எடுக்கிற பையன் அந்த வெல் டு டூ பையனோட ஷூ பக்கமே அவன் கண்ணு பார்வை போகுது, அந்த பெக்கரோட கண்ணு பார்வை. இதுக்குள்ளே ட்ரெயின் வந்தது. And people are boarding the train ஏறுறாங்க. அந்த ப்ராசஸில் அந்த வெல் டு டூ பையனோட செருப்பு ஒரு கால் ஷூ எப்படியோ லூஸ் ஆகியோ இல்லைன்னா அந்த ட்ரெயின் ஏறாச்சா அந்த படிக்கட்டில் இடிச்சுக்கிட்டோ கீழே வந்துடுது, பிளாட்ஃபார்ம் மேலே வந்துடுது. இதுக்குள்ளே ட்ரெயினை மூவ் ஆயிடுச்சு. இந்த பெக்கிங் பண்ணுற பையன் அந்த ஷூ எடுத்துக்கிட்டு ஓடுறாரு அந்த கம்பார்ட்மெண்ட் பக்கமாக. அந்த உள்ளே இருக்கிற வெல் டு டூ பையனுக்கு எப்படியாவது இந்த ஷூ அவனுக்கு சேர்த்துடணும், அவன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு பாவம். திஸ் பூர் பாய் ஹூ இஸ் டேக்கிங் பெக்கிங். ஆனால் இவன் ஸ்பீடோட அந்த ட்ரெயின் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால he could not meet that well-to-do boy's compartment and give the shoe to him. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த பையன், கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பையன், அந்த காலுக்கு இருக்கிற ஒரு ஷூவும் கைட்டு விசிறி இந்த பையன்கிட்ட விடுற மாதிரி விசிறி ட்ராப்ஸ் இட். இவன் இந்த ஏழை பையன் இருக்கலாம், பிச்சம் இருக்கிறான், பார்த்தா அவன் காலுக்கிட்ட இன்னொரு புது ஷூ உழுது. கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த பையன் கத்துறான், டேக் இட், என்ஜாய் என்ஜாய் பிரதர், டேக் இட், என்ஜாய் என கத்துறான். சின்ன குழந்தைங்க 8 9 வருஷம், அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம். அந்த வயசில் ஒன்னொருத்தருக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்யணுமே, அது ஹெல்ப் பண்ணி சொல்லுங்கள், என்னன்னா பேர் வையுங்க, அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதாங்க மெயினு. உங்களுக்கும் அதே மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Push channel.
வீடியோ பாருங்கள், ஒரிஜினல் வீடியோ பாருங்கள். வித்தவுட் எனி ஆன்டிசிபேஷன், எக்ஸ்பெக்டேஷன், இன்னொருத்தரோட நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? டு மை பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், டு மை கண்ட்ரிமேன் அப்படின்னு நினச்சாலே போகிறவங்க, ஒன்றும் செய்யணும்னு கூட இல்லை. நான் என்னால் ஏதாவது செய்ய முடியுமா? கேன் ஐ கான்ட்ரிபியூட் எனி திங் டு மை பிரதரன், டு மை நைபர்ஸ், டு மை பியர்ஸ், டு மை கொலீக்ஸ் அப்படின்னு நினச்ச, டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நினச்சாலே போதும் சார். அந்த நினைப்பிலோடையே கொஞ்சம் புஷ் சேனல் சబ్ஸ்கிரைబ్ பண்ணிக்கிறீங்களா? నచ్చిందా కదా? కాళ్ళకి చెప్పులు కూడా లేని 8 ఏళ్ల పిల్లాడు రైల్వే ప్లాట్ఫామ్ మీద అడుక్కుంటున్నాడు. అదే ప్లాట్ఫామ్ పై ఫ్యామిలీతో ఇంకొక పిల్లాడు ఆల్మోస్ట్ అదే ఏజ్ గ్రూప్ అబ్బాయి కొత్త షూస్ వేసుకొని నడుస్తున్నాడు. ఈ అడుక్కునే అబ్బాయి ఆ అబ్బాయి కొత్త షూస్ వైపే ఆశగా చూస్తున్నాడు. ట్రైన్ ఎక్కే సమయం వచ్చింది. చాలా ఎక్కువ మంది, రద్దీ ఉంది, జనాలు ఉన్నారు, తొక్కేసుకుంటున్నారు. ఆ చిన్న పిల్లాడు లాస్ట్లో ట్రైన్ ఎక్కుతూ బై మిస్టేక్ ఒక చెప్పు కాళ్ళ నుంచి స్లిప్ అయ్యి ఆ షూ ప్లాట్ఫామ్ పై పడిపోయింది. అది గమనించిన ముష్టి అడుక్కుంటున్న అబ్బాయి పరిగెట్టుకుంటూ వచ్చి ఆ చెప్పు పట్టుకుని ట్రైన్ వెనకాల పరిగెత్తుతున్నాడు. ఆ పిల్లాడికి ఆ షూ రిటర్న్ ఎలాగైనా ఇవ్వాలి, చేతికి అందించాలి అని. ఎంత పరిగెట్టినా సరే ట్రైన్ ఇంకా వేగంగా వెళ్ళిపోవటం వల్ల ఇవ్వలేకపోయాడు. బాధపడుతూ కిందకి చూసేసరికి ఇంకొక షూ కూడా వచ్చి పడింది తన కాళ్ళ దగ్గర. ట్రైన్లోంచి అబ్బాయి కాళ్ళకున్న ఇంకో చెప్పు కూడా తీసేసిరేశాడు. ఎంజాయ్ అని అన్నాడు. లైఫ్లో ఎప్పుడైనా ఇంకొకళ్ళకి మంచి చేద్దాం అని అనుకున్న ప్రతిసారి మనకి ఎక్కువ మంచి జరుగుతుంది. அதுங்க இந்த வீடியோ தெலுங்குல இருக்கிறதுனால அந்த வீடியோவோட சாராம்சம், த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பேக்ட்ராப் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு நான் தமிழில், எனக்கு தெரிஞ்ச தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நேரேட் பண்ணிட்டேன். நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா அப்படின்னு நினச்சாலே நமக்கு அதிகமாக நல்லது நமக்கு நடக்கும். அதுதான் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். God bless you. Take care. Good night.